கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சாலையில் ராட்சத முதலை சென்றதைக் கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கூடுவெளி சாவடி கிராமத்தில் உள்ள பெரிய குளத்தில் ராட்சத முதலை ஒன்று உள்ளது. இந்த முதலை சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் செல்லும் சாலையில் இரவு உலா வந்துள்ளது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். முதலையை பிடித்து பாதுகாப்பான இடத்தில் விட வேண்டும் என வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராமாபுரம் அருகே சாலையில் கிடந்த AK-47 துப்பாக்கியின் தோட்டாக்களை தாம்பரத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்ற இளைஞர் போலீசாரிடம் ஒப்படைத்தார். பூந்தமல்லியில் இருந்து ராஜ்பவன் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ படையினர் செல்லும் போது AK-47 மேக்ஸின் 30 தோட்டாக்கள் வாகனத்தில் இருந்து கீழே தவறி விழுந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து CRPF வீரர்களிடம் தோட்டாக்களை ஒப்படைத்த ராமாபுரம் போலீசார் பொறுப்புடன் நடந்து கொண்ட இளைஞர் சிவராஜை வெகுவாக பாராட்டினர். திருவள்ளூர் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டுள்ள பிரதாப் தான் பொறுப்பேற்பதற்கு முன்னர் திருத்தணி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். திருவள்ளூர் ஆட்சியராக பிரதாப் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இவர் திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மலர் மாலை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னையில் பெரியார் சிலையை அவமரியாதை செய்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்தனர். அண்ணா நினைவு நாளையொட்டி ஜாஃபர்கான்பேட்டை கங்கையம்மன் கோயில் அருகேயுள்ள பெரியார், அண்ணா, கருணாநிதி சிலைகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த அஜய் என்பவர் பெரியார் சிலை முன்பு நின்று அவதூறாக பேசி அவமரியாதை செய்ததை பொதுமக்கள் காவல்துறைக்கு தெரிவித்தனர். இதையடுத்து அஜயை காவலர்கள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கனந்தல் பேரூராட்சி கிராம நிர்வாக அலுவலர் மீது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட உதவியாளர் சாணத்தை ஊற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கச்சராயபாளையம் அருகே வடக்கனந்தல் பேரூராட்சி கிராம நிர்வாக அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரிந்து வந்த சங்கீதா என்பவர் VAO தமிழரசியை அலுவலகத்தில் வைத்து பூட்டிச் சென்ற விவகாரத்தில் 3 மாதங்களுக்கு முன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனால் ஆத்திரத்தில் இன்று சங்கீதா கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று அங்கு பணியில் இருந்த தமிழரசி மீது சாணியை ஊற்றி தலைமுடியை பிடித்து இழுத்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட தமிழரசி கச்சராயபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை ஏற்றுக்கொண்ட போலீசார் ஆம்புலன்ஸை வரவழைத்து தமிழரசியை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராம நிர்வாக அலுவலர் மீது சாணியை ஊத்தியதால் அலுவலகத்தில் இருந்த பதிவேடுகள் சாணி கரைசலால் நனைந்து வீணாகின. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே யானை ஒன்று சாலையில் சென்ற காரை கவிழ்க்கும் காட்சி வெளியாகியுள்ளது. தேவகிரி சாலையில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானை அவ்வழியாக சென்ற காரை தாக்கியது. வெகு நேரமாக யானை சாலையிலேயே நின்றிருந்ததால் காருக்குள் சிக்கியவரை மீட்கும் பணி தாமதமானது. பின்னர் யானை அங்கிருந்து சென்ற நிலையில் காரில் இருந்தவர் சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டார். கன்னியாகுமரியில் காட்டுப்பூனையை சிறுத்தை என நினைத்து கிராம மக்கள் பீதியடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான அருமாங்கோணத்தில் குமரேசன் என்பவரின் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த நாயை மர்ம விலங்கு ஒன்று கவிச் சென்றது. இதனை கண்ட குமரேசன் அதை சிறுத்தை என நினைத்து வனத்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பீதியில் உறைந்தனர். வனத்துறையினர் விலங்கின் காலடி தடம், முடி போன்றவற்றை சேகரித்து ஆய்வு செய்ததில் காட்டுப்பூனை என்பது தெரியவந்தது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே கணவன் மனைவி இருவரும் நீண்ட நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு வந்ததால் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்பம் அருகே கோம்பை ரோடு பகுதியைச் சேர்ந்த தம்பதிகளான மனோஜ் மற்றும் தீபிகா இருவரும் நீண்ட நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த இருவரும் அரளி விதையை அரைத்து குடித்துள்ளனர். அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். எனினும் சிகிச்சை பலனின்றி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கம்பம் வடக்கு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே விசைப்படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் கடலில் தத்தளித்த 6 மீனவர்கள் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். தெருவைக்குளத்தைச் சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 31ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். 3 நாட்களாக கடலில் தங்கி மீன்பிடித்த போது திடீரென படகில் பழுது ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள் கரைக்கு திரும்பிய போது திருச்செந்தூருக்கு கிழக்கே 30 கடல் மைல் தொலைவில் படகு மூழ்கத் தொடங்கியது. அதிலிருந்து 6 மீனவர்களும் கடலில் தத்தளித்தனர். மற்றொரு படகில் வந்தவர்கள் படகு மற்றும் மீனவர்களை மீட்டனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த 2 வாரங்களுக்கு பிறகு காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் குவிந்து வருகின்றன. அந்த வகையில் உதவிப் பொருட்களுடன் ஏராளமான ட்ரக்குகள் ராஃபா பகுதியில் நுழையும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி நடந்தது.